வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 1,54,000 டன் உரங்களை விரைந்து வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் 4 புதிய தொழில்பேட்டைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க இஸ்லாமிய நாடுகள் முடிவு. சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த வைசாலிக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் இரவு 8 மணிக்கு அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்ததால் செங்கோட்டையன் அக்கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த செங்கோட்டையன் கடந்த வாரம் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று கூறி டிடிவி தினகரனும் கூட்டணியில் இருந்து விலகினார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். அவருடன் அதிமுக மூத்த தலைவர்களான KB முனுசாமி, SP வேலுமணி ஆகியோரும் சென்றனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில் CP ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக கொங்கு மண்டலத்தை சார்ந்த தமிழர் ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் பெற்றுள்ள பெருமை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு 8 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. பழனிசாமியின் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 1,54,000 டன் உரங்களை விரைந்து வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் உர பற்றாக்குறையை தவிர்த்திட தமிழ்நாடுக்கு வழங்க வேண்டிய உரங்களை விரைந்து வழங்கிட நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதில் நாட்டின் முக்கியமான நெல் உற்பத்தி மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாக உள்ளது. மாநிலத்தில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க ஊக்கமளிக்கும் வகையில் குறிப்பான பகுதிக்கு ஏற்ப திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அத்துடன் தேவையான வேளாண் இடுபொருட்கள் கிடைப்பதையும் சீராக கண்காணித்து வருகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு தற்போதைய காரிப் மற்றும் எதிர்வரும் ராபி பருவத்திற்கு உர பற்றாக்குறையை தவிர்த்திடும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 27,823 மெட்ரிக் டன் யூரியா, 15,831 டன் DAP, 12,422 டன் MOP மற்றும் 98,623 டன் NPK காம்ப்ளெக்ஸ் உரங்களை உடனடியாக வழங்கிட தேவையான அறிவுரைகளையும் ரசாயன மற்றும் உர அம்சகத்திற்கும் வழங்கிடுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 4 புதிய தொழில்பேட்டைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் காவேரி ராஜபுரம் கிராமத்தில் 29 ஏக்கர் 24 சென்ட் பரப்பளவில் ரூபாய் 12 கோடியே 16 லட்சம் மதிப்பீட்டில் 74 தொழில் மனைகளுடன் புதிய தொழில்பேட்டையையும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் முத்தூர் கிராமத்தில் 33 ஏக்கர் 36 சென்ட் பரப்பளவில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் 91 தொழில் மனைகளுடன் புதிய தொழில்பேட்டையும், கடம்பம்பாடி கிராமத்தில் சிற்ப கலைஞர்களுக்கான ரூபாய் 15 கோடியே 39 லட்சம் மதிப்பீட்டில் 111 தொழில் மனைகளுடன் புதிய சிற்பக்கலை பூங்காவையும், திருத்துறைப்பூண்டி வட்டம்
கொருக்கை கிராமத்தில் 15 ஏக்கர் 44 சென்ட் பரப்பளவில் ரூபாய் 3,57,00,000 மதிப்பீட்டில் 58 தொழில் மனைகளுடன் புதிய தொழில்பேட்டையும், திருமுடிவாக்கம் தொழில்பேட்டையில் ரூபாய் 22,60,00,000 மதிப்பீட்டில் 200 KLT திறன் கொண்ட பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என 4 புதிய தொழில்பேட்டைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் முடிவு செய்துள்ளனர். பலஸ்தீனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் எதிராக இஸ்ரேல் தொடுத்த போர் கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 64,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் கத்தாரில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு கத்தார் அழைப்பு விடுத்தது. அதன்படி நேற்று அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர உச்சி மாநாடு கத்தார் தலைநகர் தோகாவில் நடைபெற்றது. இதில் கத்தார் மன்னர் ஷேக் தமிம் பின் அகமது அல்தானி, சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், ஈரான் அதிபர் மசூத் பெஷேகியன், ஈராக் பிரதமர் முகமது சியாப் அல் சுடானி, துருக்கி அதிபர் எக்ட்ரோகன், பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும், எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்கவும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் முடிவு செய்துள்ளனர். சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த வைசாலிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைசாலி பேடே கிராண்ட் ஸ்வீச் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். இறுதிப் போட்டியில் சீனா வீராங்கனை டான் சோகினுடன் மோதிய வைசாலி 11 சுற்றுகளில் 8 புள்ளிகளை பெற்று தொடரை வென்றார். வைசாலி கிராண்ட் செஸ் தொடரை வெல்வது இது 2வது முறையாகும். இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள கேண்டிடேட்ஸ் செஸ் தொடருக்கு அவர் நேரடியாக தகுதி பெற்றுள்ளார். கிராண்ட் ஸ்விச் செஸ் தொடரின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைசாலிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடந்த கிராண்ட் ஸ்விச் செஸ் தொடரின் மகளிர் பிரிவில் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வைசாலிக்கு எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்றும், தங்களின் தொடர் வெற்றிகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு, இந்திய திருநாட்டிற்கும் மென்மேலும் பெருமைகளை சேர்த்திட வாழ்த்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாமல்லபுரம் அடுத்த கடம்பப்பாடி பகுதியில் ரூபாய் 4,44,00,000 மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட புதிய சிட்கோ சிற்பக்கலை பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பப்பாடி பகுதியில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் 4,44,00,000 மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட புதிய சிட்கோ சிற்பக்கலை பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா சிற்பக்கலை பூங்காவை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், சிற்ப கலைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலேயே மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் விற்பனையில் திருவண்ணாமலை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளதாக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார்.
மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா திருவண்ணாமலையில் நடைபெற்றது. விழாவில் மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு கலந்து கொண்டு 1725 குழுக்களை சேர்ந்த 15,683 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 155 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் வங்கிக் கடன் உதவிகளையும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார். அதன் பின்னர் அமைச்சர் ஏவாவேலு உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில்தான் அதிக அளவில் கடன் உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களின் விற்பனையிலும் திருவண்ணாமலை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்றும் அதனால்தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மகளிருக்கு வாக்குரிமை, காவல்துறையின் பெண்கள் நியமனம், சொத்தில் சம உரிமை, விடியல் பயணம் என அனைத்திலும் பெண்களை மையப்படுத்தி திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் எத்தனை தொகுதிகள், எந்த தொகுதிகள் என நாங்கள் முடிவு செய்ய முடியாது என்றும் தேசிய தலைமை உரிமை நேரத்தில் அது குறித்து முடிவு செய்யும், அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்றும் சென்னை ராயப்பேட்டையில் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் விடுதலை போராட்ட வீரர் SS ராமசாமியின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி சமூக நீதி காவலராக இருந்தவர் எனவும் காமராஜர் அமைச்சரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக ராமசாமி இருந்தார் என்றும் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். தமிழகத்திற்கு ராமசாமி ஆற்றிய தொண்டு என்றென்றும் போற்றுதலுக்கு உரியது எனவும் அவரை வணங்குகிறேன் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மேலும் செங்கோட்டையன் விவகாரத்தில் பாஜக எப்படி பஞ்சாயத்து பேச முடியும் எனவும் இது உட்கட்சி விவகாரம், எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுங்கள் என பாஜக ஏன் கூறவில்லை எனவும் கேள்வி எழுப்பிய அவர் அரசியல் நாகரிகம் இல்லாமல் அமித்ஷா நடந்து கொள்கிறார் என செல்வ பெருந்தகை விமர்சித்தார். பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாருக்கும் இருக்கு. அவர் பேசுவதற்கு அவர்கள் பதில் சொல்லுவார். விஜயும் பாஜகவுடைய கொள்கையை எதிர்ப்பதற்கு உறுதியாக விஜய் இருக்கிறாரு. இதை கூட்டணிக்காக கன்சிடர் பண்ணணும்னா அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சரிங்களா, இது எப்படி பார்க்கலாம்? வேணா இந்தியா கூட்டணின்ற ஒரு பில் இல்லை, ரெண்டு விஷயம். இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பர்செப்ஷன் ஆளுக்கு இப்போ ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குன்னா இது எல்லாம் நாங்கள் முடிவெடுக்க முடியாது. திருப்பி சொல்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கும். அவர்களுக்கு எப்பொழுது தேவையோ, எப்பொழுது பேச வேண்டுமோ அப்பொழுது பேசுவார். இப்போ நாம் ஒரு பெர்செப்ஷன் இங்கே கிரியேட் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வழிகாட்டுதல் இந்தியா கூட்டணியை வலிமையாக இருக்கிறது, வலிமைப்படுத்த வேண்டும். வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குன்னுவாரன் கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் உரிமை தொகை பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குன்னுவாரன் கோட்டை ஊராட்சியில் சாந்திபுரம் பிரிவு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கனிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. முகாமிற்கு வத்தலகுண்டு திமுக ஒன்றிய செயலாளர்கள் KB முருகன், கனகதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி, மாவட்ட ஊராட்சி செயலாளர் ஜெயச்சந்திரன், வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குப்புசாமி, முருகேசன் ஆகியோர் பங்கேற்றனர். முகாமில் ஒன்றிய செயலாளர் கனிக்குமார் தமிழக அரசின் திட்டங்கள் பற்றி விளக்கி பேசினார். முகாமில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் புவனேஸ்வரி, வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள், மின்சாரத்துறை, வேளாண் துறை, சமூக நலத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்று துறை ரீதியாக உடனுக்குடன் ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்தனர். முகாமில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக ஏராளமான பெண்கள் கோரிக்கை மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
வாக்கு திருட்டு பாஜக அரசே பதவி விலகு என்ற தலைப்பில் பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். மத்திய பாஜக அரசு வாக்கு திருட்டு நடத்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கும் வகையில் வாக்கு திருட்டு பாஜக அரசை பதவி விலகு என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று பொதுமக்களிடம் சென்று பாஜக செய்த வாக்கு திருட்டை எடுத்துரைத்து கையெழுத்து இயக்க நிகழ்ச்சியில் நகர தலைவர் செந்தில், முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் பஞ்சலிங்கம் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இன்று மோடி ஓட்டு திருட்டை கண்டித்து தேர்தல் கமிஷனும் மோடி அரசாங்கமும் இணைந்து ஓட்டு திருட்டை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இந்த இந்திய நாடு முழுவதும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இன்று தமிழகத்துடைய தலைவர், அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையில் இன்று சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்று கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று துவக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு மாதம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெறும். தமிழகம் முழுவதும் 1 கோடி கையெழுத்தை பெற்று டெல்லிக்கு அனுப்ப, தேர்தல் கமிஷனுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அது கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். 1 மாதத்திலே இன்று முதல் 1 மாதம் வரை கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து நடைபெறும். மோடி அரசாங்கமும் இன்று இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் ஓட்டு திருட்டை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கையெழுத்து இயக்கத்தை பொதுமக்கள் ஆதரித்துக் கொண்டும் ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்கள் மறுசீரமைப்பிற்காக சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 1200 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை பிரித்து புதிய வாக்குச்சாவடிகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஏற்கனவே 1314 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் தற்பொழுது 1422 வாக்குச்சாவடிகளாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 28 வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்படுகிறது. 108 புதிய வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் 7 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் கட்சி, ஆம் ஆத்மி, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர். மோகூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் துவங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த மோவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தலைமையேற்று முகாமை துவங்கி வைத்தார். முகாமில் பங்கேற்றவர்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர் வரவேற்றார். வட்டாட்சியர் பிரகாஷ், கல்விக்குழு தலைவர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் முட்டம், மோவூர், அழிஞ்சிமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை பதிவு செய்தனர். குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்கு பெரும்பாலானோர் மனுக்களை அளித்தனர். முகாமில் கல்விக்குழு உறுப்பினர்கள் வேல்முருகன், கார்த்திகேயன், பிரபாகரன், பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாம் இறுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் நன்றி தெரிவித்தார். அமெரிக்காவின் 50% வரி போரினால் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை இந்திய அரசு உடனே செய்திட வேண்டும் என வலியுறுத்தி சென்னை காசிமேட்டில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து துறைகளையும் பாதிக்கும் வகையில் அமெரிக்கா 50% வரியை உயர்த்தி உள்ளதால் தற்போது மீன் ஏற்றுமதி தொழில் நெருக்கடியை சந்தித்துள்ளது என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்றும் சென்னை காசிமேடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அமெரிக்க வரி போரினால் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை இந்திய அரசு உடனே செய்திட வேண்டும் எனவும் அமெரிக்கா பொருட்களை இந்தியாவில் புறக்கணிப்போம் எனவும் வலியுறுத்தி சென்னை காசிமேட்டில் சென்னை செங்கை மீன்பிடி தொழிற்சங்கத்தினர் சார்பில் மீனவர்கள் கையில் கொடிகளை ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை விமான நிலையத்தில் நாளை யாத்ரி சேவா திவாஸ் தினம் கொண்டாடப்பட உள்ளது என்று விமான நிலையத்தில் பொறுப்பு இயக்குனர் சி. சம்பத்குமார் தெரிவித்துள்ளார்.
கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்து விமான நிலைய பொறுப்பு இயக்குநர் சி சம்பத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை விமான நிலையத்திற்கு நாள்தோறும் 27 விமானங்கள் வந்து செல்கின்றனர். அதில் 3000 பயணிகள் வருகின்றனர். அவர்களை சிறப்பாக வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் யாத்ரி சேவா திவாஸ் தினத்தை முன்னிட்டு நாளை காலையில் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு வரவேற்பு, மரம் நடுதல், கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவர்களுக்கு விமான நிலையம் குறித்து விழிப்புணர்வு, இரத்த தானம், கண் பரிசோதனை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது என்றும் இயக்குனர் ஜி சம்பத்குமார் தெரிவித்தார். ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்கப்பும் ஐ செக்கப்பும் பப்ளிக்கு வெளியில் வச்சுருக்கோம். நாளைக்கு வெளியில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் பப்ளிக் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஹெல்த் செக்கப்பும் இதுவும் ப்ரைமர்லி நாங்கள் என்ன பார்க்குறோம், இங்கே நிறையா டிரைவர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு தட் இஸ் அவர் மோட்டோ. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க. சார் கல்யாணத்தில் 4 பேர் வருவாங்க சார். அது கல்யாணம் முடிகிற வரைக்கும் நின்று வணக்கம் சொல்லி தான் ஆகணும் இல்லையா, இல்லைங்களா? 1000 பேர் வர கல்யாணத்துக்கு இருப்போம் சார். அரைவலில் வந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்போம், ஈவினிங் வரைக்கும். ஒரு நாளைக்கு வந்து 27 ஃப்ளைட் வருதுங்க டொமஸ்டிக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா. நாங்கள் சிங்கப்பூர் அதை விட்டுருவோம். அது லேட் நைட் வர்றதுனால அதை நம்ம கணக்கில் எடுக்கலைங்க. ஒரு 3000+ பேசஞ்சர்ஸ் வராங்க. தட் இஸ் அ கவுண்ட். நாங்கள் ஒரு 15 ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் சார். ஒரு ஸ்கூலு, ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த 10th வந்துடும் பசங்க. இப்போ எக்ஸாம் எல்லாம் இருக்குது, யாரும் ஸ்பேர் பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு 10th ஒரு 5 பசங்க, 11th ஒரு பசங்க, 12th ஒரு பசங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து நாங்கள் இது பண்ணுறோம். இசை உலகத்தின் ஜாம்பவனாக விளங்கியவர் பாரத ரத்னா MS சுப்புலட்சுமி என்றும் மதுரை சத்குரு சங்கீத வித்யாலயம் இசை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தியாகராஜன் பெருமிதம் தெரிவித்தார். கர்நாடக இசை கலைஞரும் பாரத ரத்னா விருது பெற்றவருமான கர்நாடக இசை கலைஞர் MS சுப்புலட்சுமியின் 109வது ஜெயந்தி விழா மதுரை SS காலனியில் ஸ்ரீ மகா பெரியவா கோவிலில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை மதுரை அனுசத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு வரவேற்றார். மதுரை நாகப்பிரியா மியூசிக் சேம்பர் கிளப் செயலாளர் ரவி தலைமை தாங்கினார். கர்நாடக இசைக்கலைஞர் முனைவர் ரெங்கநாயகி, சத்யானந்தம், வயலின் இசைக்கலைஞர் சச்சினானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மதுரை சத்குரு சங்கீத வித்யாலயம் இசைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் மிருந்தங்க வித்வானுமான முனைவர் தியாகராஜன் கலந்து கொண்டு பாரத ரத்னா MS சுப்புலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பேசினார். அப்போது நம் வாழ்கின்ற காலத்தில் இசை உலகின் மிகப்பெரிய ஜாம்பவனாக விளங்கியவர் MS சுப்புலட்சுமி என்றும் அவருக்கும் காஞ்சி மண்டபத்திற்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு என்றும், காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் வேண்டுகோளுக்கிணங்க ஐநா சபையில் நமது இந்தியாவின் பெருமையை உயர்த்துகின்ற விதமாக பாடல்களை பாடி சிறப்பு செய்தவர் MS சுப்புலட்சுமி என்றும், தினம்தோறும் நாம் காலையில் கேட்கின்ற வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் முதல் பல்வேறு பாடல்களை பாடி ஆன்மீக உலகத்தின் முடிசூடா திலகமாக விளங்கியவர் MS சுப்புலட்சுமி என்றும் முனைவர் கே தியாகராஜன் தெரிவித்தார். விழாவின் இறுதியில் முனிவர் ரங்கநாயகி சச்சினானந்தம் MS சுப்புலட்சுமி பாடல்களை பாடினார். சச்சினானந்தம் வயலின், முனிவர் தியாகராஜன் மிருதகம் வாசித்தார். விழாவிற்கான ஏற்பாட்டினை மதுரை அனுசத்தின் அனுக்கிரக நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். வந்தவாசி அடுத்துள்ள கடைசி குளத்தில் அமைந்துள்ள அபேதானந்தா வித்யாசிரமம் பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்த பேரணியை நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கடைசி குளத்தில் உள்ள அபேதானந்தா வித்யாசிரமம் பள்ளி மாணவர்கள் சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மது மயக்கம் தரும், மது மதியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், மது பழக்கம் உடல், உயிர், ஆன்மாவை அளிக்கும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி வந்தவாசியில் முக்கிய சாலைகள் வழியாக சென்று முழக்கங்களை எழுப்பியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அறிஞர் அண்ணா எழுதிய செவ்வாழை நூலை வேப்பூரில் ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி மாணவர்களுக்கு வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில்
சீர்வாசகர் வட்டம் சார்பில் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் எழுத்தாளருமான பாவாடை கோவிந்தசாமி கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா எழுதிய செவ்வாழை நூலினை மாணவர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் வெங்கடாச்சலம், இளைஞரணி துணை அமைப்பாளர் நகர் பாபு, பள்ளியின் புத்தக தூதுவர் வேப்பூர் குணா, மகளிர் அணி ராஜேஸ்வரி, திமுக நிர்வாகிகள் உட்பட பள்ளியின் இரும்பால் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாஜகவின் கூட்டாளியாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதை கண்டித்து அதனை உடனடியாக கலைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் தஞ்சையில் வாக்குரிமை காப்பு இயக்கத்தினர் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் ஆணையம் மத்திய பாஜக அரசிற்கு ஆதரவாக செயல்பட்டு ஜனநாயக உரிமைகளை பறிப்பதாகவும், பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் வாக்குரிமை பறித்து குடியுரிமையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாகவும் குற்றம் சாட்டிய வாக்குரிமை காப்பு இயக்கத்தினர் தஞ்சையில் பனகல் கட்டிட முன்பு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் ஆணையத்தை கலைத்துவிட்டு உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் நேர்மையான புதிய தேர்தல் ஆணையத்தை அமைத்திட வேண்டும் என்றும், வாக்குகளை திருடி முறைகேடாக அதிகாரத்தில் உள்ள மத்திய அரசை கலைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஓ பன்னீர்செல்வம் கருத்திற்கு செங்கோட்டையன் வலு சேர்க்கும் விதமாக அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வருவதால் அதனை வரவேற்கும் விதமாகவும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் செங்கோட்டையனை சந்திக்க 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் காரில் புறப்பட்டதாக தேனி மாவட்ட செயலாளர் சையது கான் தெரிவித்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நீக்கம் செய்யப்பட்ட தலைவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறிய கருத்து அதிமுகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அணியின் தேனி மாவட்ட செயலாளர் சையது கான் தலைமையில் தேனி மாவட்டத்திலிருந்து 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் செங்கோட்டையனை சந்திக்க காரில் புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் கட்சி அலுவலகத்தை ஓ பன்னீர்செல்வம் அணியினர் உடைத்தது குறித்து தேனி மாவட்ட செயலாளர் சையது கான் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் சர்வசாதாரணமாக கிடைக்கும் போதை காளான்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் தினந்தோறும் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக கொடைக்கானல் நகர் பகுதி மற்றும் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூம்பாறை, கூக்கால், மன்னவனூர், கிளைவாறை, போலூர், பழமுத்தூர், குண்டுப்பட்டி, பூண்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் மலை காளான்களில் போதை காளான்கள் அதிக அளவில் வளர்கின்றது. இந்நிலையில் சென்னை, கேரளா, கர்நாடகாவைச் சேர்ந்த சுற்றுலா இளைஞர்களை குறிவைத்து போதை காளான்கள் சாப்பிடுவது குறித்தும் இதனால் போதை ஏற்படுவது குறித்தும் சில சமூக விரோதிகள் வாட்ஸ்அப் குரூப்பை ஏற்படுத்தி வீடியோவை வெளியிட்டு காளான் விற்பனை செய்வதை வியாபாரமாக மாற்றிவிட்டனர். மேலும் கஞ்சா, ஸ்டாம்ப் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் சுற்றுலா வரும் இளைஞர்கள் பெருமளவில் பாதிப்படைந்து வருகின்றனர். இதற்கிடையே போதை விற்பனை மற்றும் போதை காளான்களை இளைஞர்கள் சாப்பிடுவது குறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் பகுதியில் போதை காளான்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஹோட்டலில் பணிபுரிந்த இளைஞர் ஹோட்டல் பின்புறத்தில் தங்கியிருந்த அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த சோமாச்சிப்பாடி கிராமத்தில் உள்ள ஓட்டலில் இறையூர் கிராமத்தைச் சேர்ந்த இர்ஃபான் என்பவர் 3 தினங்களுக்கு முன்பு பணிபுரிந்து வந்தார். இவர் ஓட்டலின் பின்புறத்தில் தங்கியிருந்த அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தார். இதனை அறிந்த ஓட்டல் உரிமையாளர் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்த இர்ஃபான் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வடலூர் சந்தை அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் தனக்கு சொந்தமான ரிப்பேரான மாருதி காரை மெக்கானிக் கடையில் விட்டுவிட்டு காரை சரி செய்ய சொல்லிவிட்டு சென்றார். இந்நிலையில் ரிப்பேரான காரை மெக்கானிக் எடுத்துக்கொண்டு காருக்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குவதற்காக சென்றார். வடலூர் சந்தை அருகே காரை நிறுத்திவிட்டு பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பும் போது கார் திடீரென்று தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் குறிஞ்சிப்பாடி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து காரில் பச்சைய தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து வடலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்வாரிய பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கியிருந்ததை அறியாமல் பள்ளத்தில் சிக்கிய லாரியை JCB இயந்திரத்தின் உதவியுடன் 2 மணி நேரத்திற்கு பின்னர் காவல்துறையினர் மீட்டனர். சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கம் சாலையில் உயர் அழுத்த மின்சார கேபிள் புதைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மாத கணக்கில் நடைபெற்று வரும் கேபிள் புதைக்கும் பணிகள் காரணமாக பாரிவாக்கம் சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் வெயில் நேரங்களில் புழுதி பறக்கும் சாலையாகவும் மழைக்காலங்களில் பல்லாங்குழி சாலையாகவும் மாறிவிட்டதால் வாகன ஓட்டிகள் சாலையில் பயணிக்க சிரமம் அடைகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு பெய்த மழை வெள்ளத்தில் பள்ளம் இருப்பது தெரியாமல் அவ்வழியே சென்ற லாரி ஒன்று பள்ளத்தில் சிக்கியது. இதையடுத்து JCB வாகனத்தின் உதவியுடன் பள்ளத்தில் சிக்கிய லாரியை பூந்தமல்லி காவல்துறையினர் 2 மணி நேரத்திற்கு பிறகு மீட்டனர். சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களால் வாகன ஓட்டிகளும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே பூந்தமல்லி பாரிவாக்கம் சாலையை சீரமைக்க வேண்டும் என மின்வாரிய துறையினருக்கும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை வெள்ள மீட்பு பணிக்காக காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 100க்கு மேற்பட்ட டிராக்டர்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு மழை வெள்ள மீட்பு பணிக்காக சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்தும் 100க்கு மேற்பட்ட விவசாய டிராக்டர்களை 2 மாத ஒப்பந்தத்திற்கு சென்னை மாநகராட்சி எடுத்துள்ளது. அந்த விவசாய டிராக்டர்கள் அனைத்தும் இன்று வானகரம் சுங்கச்சாவடி வழியாக சென்னைக்குள் நுழைந்தனர். அதிவேகத்தில் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய மின் மோட்டார்கள் டிராக்டரில் பொருத்தப்பட்டிருந்தனர். காவல்துறையினரின் பரிசோதனைக்காக வானகரம் பேருந்து நிலையத்தில் 100க்கு மேற்பட்ட டிராக்டர்கள் அணிவகுத்து நிற்பதை மக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர். மழை வெள்ள மீட்பு பணிக்காக டிராக்டர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்பதை அறிந்த மக்கள் இந்த ஆண்டு கனமழை பெய்யுமா என்ற அச்சத்துடன் கடந்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். டெல்லியில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 1,54,000 டன் உரங்களை விரைந்து வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் 4 புதிய தொழில்பேட்டைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க இஸ்லாமிய நாடுகள் முடிவு. சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த வைசாலிக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.